தமிழ்நாடு லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 சட்டத்தில் செக்ஷன் 4ல் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் பொறுத்தவரை கண்டிப்பாக லீஸ் அக்ரிமெண்ட்டு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 21ல் வந்து அதில் வந்து என்னென்ன கிரவுண்டில் தான் காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ செக்ஷன் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 37 பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி ரெண்ட் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி ஒரு தீரமான விளக்கங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதுக்கு என்ன வருத்தம், அதுக்கு எந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணணும், அதுக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன மாதிரி இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. தமிழ்நாடு டெனன்சி ஆக்ட் 2017 பொறுத்த வரைக்கும் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை முறைப்படுத்துவதற்கு, அதாவது ரெகுலேட் பண்ணுவதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சட்டம் வந்து ஆர்எல்டிஓபி அப்படின்ற ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ரெண்ட் லேண்ட்லார்ட் டெனன்ட் ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை கேஸை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது. இந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அல்லது இதுக்கு முன்னாடியே ஓரல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தா கூட இனிமேல் வந்து கண்டிப்பாக ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட்ஸ் அக்ரிமெண்ட் உருவாக்கணும், அது கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற வந்து செக்ஷன் 4 சொல்லுது. அப்புறம் வந்து செக்ஷன் 21 பொறுத்த வரைக்கும் ஒரு டெனண்ட்டை வந்து இந்த செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2ல் சொல்லப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே காலி பண்ண முடியுமே தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 21 சொல்லுது. செக்ஷன் 37 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்ட் கோர்ட்டுக்கும் ரெண்ட் கோர்ட்டுக்கும் ரெண்ட் ட்ரிபியூனலுக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. செக்ஷன் 38 வந்து பார்த்திங்கன்னா அப்பீல், இந்த ரெண்ட் கோர்ட்டுக்கு மேலே அப்பீல் ட்ரிபியூனலுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணலான்றதை பற்றி சொல்லுது. அப்புறம் செக்ஷன் 39 வந்து இந்த ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டர்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத சொல்லுது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த எஸ்ஆர் வெங்கடேஷ் வெர்சஸ் ஆர் ஜெயக்குமார் என்ற வழக்கில் வந்து இந்த டெனன்சி ஆக்டில் உள்ள செக்ஷன் 4(2) அப்புறம் வந்து செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 4(2) பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னால் ரெண்டல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் 575 டேஸ்க்குள்ளே அந்த சட்டம் என்றைக்கு அமலுக்கு வந்ததோ கேம் இன்டு ஃபோர்ஸ், அதிலிருந்து 575 டேஸ்க்குள்ளே வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டுடணும், அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு செக்ஷன் 4(2) சொல்லுது. ஸோ அப்போ வந்து செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, டெனண்ட் லேண்ட்லார்டு வந்து இது மாதிரி அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு எவிக்ஷன் கிரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 21 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டெனண்ட் வந்து அந்த 575 டேஸ்க்குள்ளே வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் போடலை, அந்த கிரேஸ் பீரியட் கொடுத்த ஒரு டேட்டுக்குள்ளே டெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து செக்ஷன் 4(2) வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் சரியாக பண்ணல, அதனால் எவிக்ஷன் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இஷ்யூ இந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸில் இன்வால்வ் ஆச்சு. இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 575 நாளுக்குள்ளே அந்த மாதிரி ரிட்டன் அக்ரிமெண்ட் போடாத காரணத்தினால எவிக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எவிக்ஷன் ஆர்டர் ஆகிட்டாங்க. ஸோ இதிலேருந்து வந்த லீகல் பிரின்சிபல் என்னென்னா, ஸ்டாச்சுட்டரி மேண்டேட் டு எக்ஸிக்யூட் ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட் வித்தின் த கிரேஸ் பீரியட். ஸோ இந்த சட்டத்தில் வந்து எவ்வளோ அந்த ஸ்டாச்சுட்டரி பீரியடுக்குள்ளே அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் அப்படின்றத தான் அப்ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாராம்சம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதனோட டவுன்லோடில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல் ராஜேந்திரன் வெர்சஸ் ஆர் ரத்னா தேவி. இந்த வழக்கில் வந்து செக்ஷன் 4, செக்ஷன் 21 அண்ட் செக்ஷன் 23 உள்ள சாராம்சங்களை பற்றி இது ஜட்ஜ்மெண்ட்டில் விவரிச்சிருக்காங்க. செக்ஷன் 4(4)ன்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணுன்றது. செக்ஷன் 21ன்றது கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன். செக்ஷன் 23 அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் அல்லது கோர்ட்டை காலி பண்ண
பண்ணணுன்ற உத்தரவு பண்ணதுக்கப்புறமும் ஒரு டெனண்ட் கண்டினியூவாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து டபுள் த ரெண்ட் காம்பன்சேஷனாக லேண்ட்லார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த செக்ஷன் வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 23 சொல்லுது. ஸோ இந்த 3 செக்ஷனை பற்றி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட இந்த வழக்குள்ள ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் இருந்தது. லேண்ட்லார்டு ஒரு RLTOP அந்த கிரவுண்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அதே மாதிரி இந்த எவிக்ஷன் வந்து அலோவ் பண்ணலாமா அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் இருக்கிற காரணத்தினால அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, RLTOP வந்து மெயின்டெனபிள் ஆகும் ஈவன் இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் ஓரல் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட். ஸோ இங்கே மெயினான இஷ்யூ என்னென்னா, இந்த RLTOP மெயின்டெனபிள் ஆகுமா இல்லாதன்றதை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது RLTOP வந்து கண்டிப்பாக மெயின்டெனபிள் ஆகும் ஈவன் இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் ஓரல் ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து வந்த லீகல் பிரின்சிபல் என்னென்னா, டெனன்ட்ஸ் அட்மிஷன் ஆர் ஆக்குபேஷன் எவிடன்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ வந்து டெனண்ட் வந்து நான் அதில் இருக்கிறாரு, ஆக்குபேஷனில் இருக்கிறாரு, நான் டெனண்ட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அட்மிஷன் பண்ணாங்கன்னா அந்த இதுவே போதுமானது அப்படின்றத தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MK ராமச்சந்திரன் வெர்சஸ் G வசந்தி அப்படின்ற வழக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 21, செக்ஷன் 23 அண்ட் செக்ஷன் 37 பற்றிய ஒரு டிஸ்கஷன் ஒரு ஆராய்ச்சி இதில் நடந்திருக்கு. செக்ஷன் 21 உங்களுக்கு தெரியும், ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன். செக்ஷன் 23 அப்படின்றது வந்து டபுள் த ரெண்ட்டு லேண்ட்லார்ட் கிளைம் பண்ணலாம் ஆஃப்டர் டெர்மினேஷனுக்கு அப்புறம் கோர்ட்டில் காலி பண்ண உத்தரவு போனதுக்கப்புறம் தொடர்ந்து டெனண்ட் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 37 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டு, ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபியூனலுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றதை பற்றி அந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இந்த வழக்கோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெனண்ட் வந்து ஆர்கியூட் லேண்ட்லார்ட் ஃபெயில் டு ப்ரூவ் ஓனர்ஷிப். அதாவது வந்து டெனண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சார்னா, இந்த வழக்கில் வந்து லேண்ட்லார்டு வந்து அவர் தான் ஓனரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணல, அதனால் இந்த கேஸு மெயின்டெனபிலிட்டி கிடையாது, டிஸ்மிஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்னுக்கு வச்சார். ஸோ இதில் என்ன மெயினான இஷ்யூ என்னென்னா, இஸ் ஓனர்ஷிப் ப்ரூஃப் இஸ் எசென்ஷியல் ஃபார் எவிக்ஷன்ஸ். ஸோ ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறவர் ஓனர் அப்படின்றத கண்டிப்பாக நிரூபிக்கணுமா, நிரூபித்தா தான் எவிக்ஷன் போட முடியுமா அப்படின்ற ஒரு இஷ்யூஸை ரைஸ் பண்ணாங்க. இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் நாட் மேண்டட்ரி இஃப் த டெனன்சி இஸ் அட்மிட்டட். அதாவது வந்து ஒரு டெனண்ட் வந்து நான் டெனண்ட்டு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்கன்னா, அதை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் லேண்ட்லார்டு வந்து அதை வந்து ப்ரூஃப் பண்ணி இப்போ அவர் தான் லேண்ட்லார்டு, நான் ஓனர் தான், பில்டிங்கோட ஓனர் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய லீகல் பிரின்சிபல் என்னென்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி இஸ் அ கீ நாட் டைட்டில். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு இருந்ததுன்றதை அட்மிஷன் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் ஓனர்ஷிப் நான் தான் ஓனர் அப்படின்றத லேண்ட்லார்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெசஸ் வாச்சார் மில்ஸ் ஸ்டோர்ஸ் வெர்சஸ் K குணசேகரன் அப்படின்ற வழக்கு. இந்த வழக்கில் வந்து என்னென்ன செக்ஷனை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் 21 அண்ட் செக்ஷன் 22. செக்ஷன் 21 அப்படின்றது வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செக்ஷன் 22ன்றது வந்து ஒரு லேண்ட்லார்டு இறந்துட்டாருன்னா அப்போ அது அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து செக்ஷன் 22 சொல்லுது. ஸோ எவிக்ஷன் ஆன் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் த ப்ரிமிசஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் த லேண்ட்லார்ட், அதை பற்றி தான் அந்த செக்ஷன் 22 சொல்லுது. இப்போ இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனண்ட் ரெசிஸ்டட் எவிக்ஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் லாங் பொசஷன். ரொம்ப காலமாக நானே தான் டெனண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்னுக்கு வச்சு அந்த கிரவுண்டில் அதை எவிக்ஷனை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இதில் இஷ்யூ என்ன ஆளுதுன்னா பார்த்தீங்கன்னா, கேன் பொசஷன் அலோன் ப்ரொடெக்ட் ஃப்ரம் எவிக்ஷன். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அது மட்டுமே வந்து எவிக்ஷனை அவாய்ட் பண்ணுமா, எவிக்ஷன் ஆர்டராக தவிர்க்குமா அப்படின்றது தான் ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மியர் லாங் பொசஷன் நாட் எ வேலிட் டிஃபென்ஸ்.
ரொம்ப நாளாக நான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்கிறது மட்டுமே வந்து அதுக்கு அவங்களுக்கு எதிராக காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு இட்ஸ் நாட் அ டிஃபென்ஸ். நான் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் என்ன காலி பண்ண உத்தரவு போட முடியாதுன்னு யாரும் வாதாட முடியாது அப்படின்ற வாதத்தை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய லீகல் பிரின்சிபல் என்னென்னா ஸ்டாச்சுட்டரி வயலேஷன் ஓவர் ரைட்ஸ் பொசஷன் கிளைம். ஸோ ஒரு பொசஷன் நான் வந்து ரொம்ப காலமாக இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பொசஷன் கிளைமை விட ஸ்டாச்சுட்டரியில் என்ன சொல்லியிருக்காங்களோ, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து அதுவே மேன்மையானது அப்படின்றத தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லது டவுன்லோட் காப்பி பண்ணணுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் சிவகுமார் கேஸு. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 21 அண்ட் செக்ஷன் 37 பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 21ன்றது வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் எவிக்ஷன்றது உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 37ன்றது வந்து ரெண்ட் கோர்ட்டு, ரெண்டல் அத்தாரிட்டி, ரெண்டல் ட்ரிபியூனலோட பவர்ஸு. ஸோ இதில் வந்து என்ன ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனண்ட் வந்து ப்ரொசீஜரல் டிலேயை வந்து ஒரு கிரவுண்டாக கண்டஸ்டட் பண்ணுறாரு. டெனண்ட் கண்டஸ்டட் பெட்டிஷன் ஆன் ப்ரொசீஜரல் டிலே. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுல டிலே இந்த லேண்ட்லார்ட் பார்ட்டு பொறுத்த வரைக்கும் டிலே பண்ணிட்டாரு. அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல இன் டைமில் பண்ணல, ரொம்ப டிலே பண்ணிட்டாரு. அந்த கிரவுண்டை வச்சே வந்து இந்த எவிக்ஷன் பெட்டிஷனை வந்து டெனண்டரே கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ இந்த இதில் இஷ்யூ என்ன ஆச்சுன்னா இஸ் த டிலே பை லேண்ட்லார்ட் ஃபேட்டல் டு எவிக்ஷன். அதாவது வந்து டிலே இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது அல்லது கேஸில் சொல்லப்பட்ட சாராம்சங்களை ஒரு வழக்கு போடுறதுக்கு சொல்லக்கூட்ட சாராம்சங்களை பின்பற்றதில் லேண்ட்லார்டு டிலே பண்ணிட்டாருன்னா அதுவே வந்து இந்த எவிக்ஷன் கேஸை ஃபைல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபேட்டலான கிரவுண்ட் ஆகுமா, ஒரு டிஃபென்ஸ் ஆகுமா அப்படின்றது தான் இந்த இதில் பெரிய இஷ்யூவாக இருந்தது. இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தா அப்படிலாம் கிடையாது, இல்லை, டிலே டிட் நாட் ப்ரிஜுடிஸ் டெனண்ட் அப்படின்றாங்க. ஸோ வந்து டிலே ஆனது மட்டும் ப்ரொசீஜரில் டிலே ஆகிக்கிறதுக்காக மட்டுமே வந்து ஒரு காரணமாக வச்சு ஒரு எவிக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் லீகல் பிரின்சிபல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளையன்ஸ் வித் ப்ரொசீஜர் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ இந்த ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணணும், வாங்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணுன்ற ப்ரொசீஜரை சப்ஸ்டான்ஷியலாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். அதில் டிலே ஆகிருக்கு, அதில் ஃபைல் பண்ணுறதுல டிலே, இதில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுல டிலேன்றது வந்து இட் இஸ் நாட் அ கிரவுண்ட் ஃபார் டு த டெனண்ட். அதாவது டெனண்ட்டுக்கு அது கிரவுண்டே கிடையாது. அதை காரணம் சொல்லி எவிக்ஷன் ஆர்டரை தவிர்க்க முடியாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய கீ டேக்அவே என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட் லீட் டு எவிக்ஷன். அதாவது வந்து ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டை வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இல்லை அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா அதுவே வந்து ஒரு கிரவுண்டாக எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது ஒரு கிரவுண்டாக அமையும். ரெண்டாவது வந்து டெனன்ட்ஸ் அட்மிஷன் இஸ் க்ரூசியல் இன் ஆர்எல்டி ஓபிஎஸ். ஸோ டெனண்ட்டை வந்து டெனன்சியை அட்மிட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவங்க டெனண்ட் லேண்ட்லார்டு வந்து நான் தான் ஓனரு, அதுக்கு அந்த ஓனர்ஷிப் ஆஸ்பெக்டையோ மற்ற டைட்டில் இஷ்யூ பண்ணுறதையோ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெனன்ட்ஸ் அட்மிஷன் வந்து தான் முக்கியம் ஆர்எல்டிஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூசியலான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓனர்ஷிப் ப்ரூஃப் நாட் ஆல்வேஸ் நெசசரி. எல்லா வழக்குகளையும் வந்து நான் தான் ஓனருன்றது டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாங் பொசஷன் நாட் அ டிஃபென்ஸ். ரொம்ப காலம் டெனண்ட் நான் இதில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு சரியான டிஃபென்ஸ் கிடையாது. அப்புறம் மைனர் ப்ரொசீஜர் டிலே ஓன்ட் டிஃபீட் லேண்ட்லார்ட்ஸ் ரைட்ஸ். ஸோ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுல லேண்ட்லார்டு வந்து ஒரு மைனராக மிஸ்டேக் பண்ணியிருந்தார், ஒரு சரியாக அதில் டிலே இருந்துச்சுன்னா அது வந்து லேண்ட்லார்டு ரைட்டை வந்து இல்லாமல் பார்க்கக்கூடிய விஷயங்களை அது லேண்ட்லார்டுடைய உரிமைகளை டிஃபீட் ஆகாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் 5 ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். இந்த 5 ஜட்ஜ்மெண்ட்னுடைய டவுன்லோட் பண்ணுவதற்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக படித்து பார்ப்பதற்கும் உண்டான லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்கலாம், இல்லை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த வசதிகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம்
அல்லது ரசியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.